Taste the Daily. நேர்களே, தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தி. தாம்பரம் அருகே டாஸ்மாக் பாரில் மது அருந்தியவரை அடித்ததாக கூறி போலீசாரை சுற்றி வளைத்து தகாத வார்த்தைகளால் திட்டி மிரட்டிய மது போதை இளைஞர்களிடம் இருந்து காவலர் தப்பிச் செல்லும் வீடியோ காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் காவலர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதை மீண்டும் நிரூபித்து உள்ளது இச்சம்பவம். மேலும் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் தகவல்கள். வணக்கம் ஆகாஷ். தாம்பரம் அடுத்த மன்னிவாக்கத்துல நேற்று இரவு டாஸ்மாக் கடையில மது பிரியர்கள் மது அருந்து கொண்டிருந்த போது அங்கே தகராறில் ஈடுபட்டதாக டாஸ்மார்க்கினுடைய பார் உரிமையாளர் கார்த்திகேயன் என்ற காவலர்களுக்கு தொலைபேசியின் மூலமாக புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் அந்த சம்பவ இடத்திற்கு வந்தது கார்த்திகேயன் காவலர் அங்கிருந்த நபரை ஒருவரை கணத்தால் அடித்திருக்கிறார். இந்நிலையில அந்த நாங்கள் என்ன தப்பு செய்தோம், எதற்காக எங்களை அடிச்சிங்க, நாங்கள் லோக்கல்ல இருக்கிறோம், நாங்க டாஸ்மார்க்ல தானே குடிக்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த கார்த்திகேயன் என்ற காவலரை தகாத வார்த்தைகளால் வசைப்பாடிய கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்வது அறியாது திகைத்த அந்த காவலர் கார்த்திகேயன் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்து செல்ல முற்பட்ட போது, விட்டால் போதும் என தப்பித்து செல்ல முற்பட்ட போது வாகனத்தை இடைமறித்து அந்த மதுப்பிரியர் கன்னத்தில் அறிந்த அந்த மதுப்பிரியர் மற்றும் அவருடைய நண்பர்கள் அனைவருமே அந்த காவலர் கார்த்திகேயனை முற்றுகையிட்டு தகாத வார்த்தைகளால் வசைபாடியதோடு அவரை தாக்கவும் முற்பட்டிருக்கிறார்கள். இச்சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் பொதுமக்கள், பெண்கள் உள்ளிட்ட அனைவருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் சட்டம் ஒழுங்குகளை பாதுகாக்கக்கூடிய காவலர்களுக்கும் தற்போது இந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நிலவுவதை இது உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாக மக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். காரணமா எதுக்கு ஆச்சப்பல ஒன்னும் புரியல. அடிபடுங்களா